Hello friends, welcome to my channel Hierarchy Infocad. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Treemap எப்படி கிரியேட் பண்றத பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? Treemap is a function of visualization composed of nested rectangles அப்படினு இருக்கு. ஓகேங்களா? So nested rectangles அப்படினா பாத்தீங்க அப்படினா இந்த particular category-க்கு இந்த values பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படினா ஒரு சின்ன சின்ன rectangle நமக்கு ஒரு hierarchy இருக்கு. அதுக்கு அப்புறம் இந்த particular furniture அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு rectangle போட்டு ஒரு குரூப்பா இருக்கு. So இது மாதிரி குரூப்பா பாத்தீங்க அப்படினா பிரிச்சு அதில் இருக்கிற வேல்யூஸ் அந்த மாதிரி நம்ம ரெக்டாங்கிள் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம ஹைரார்க்கில் வைஸாக நம்ம பிராண்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் மெயினாக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரீமப் எப்படி நம்ம டேப்லெட்டில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ட்ரீமேப் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ட்ரீமேப் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹைரார்க்கியல் பாக்ஸஸாகவும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கேட்டகரி வந்துட்டு நம்ம விஷுவல் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் ட்ரீமேப் பார்த்திங்கன்னா ரெண்டு வழியாக கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷோம் யூஸ் பண்ணி பண்ணலாம். இங்கே நம்ம கிளிக் பண்ணி பண்ணலாம். இங்கே நீங்கள் ஹோவர் பண்ணும்போதே பாருங்கள் 1 or more டைமென்ஷன் இல்லை 1 or 2 மெஷர்ஸ் அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 1 or 2 டைமென்ஷன் யூஸ் பண்ணலாம், 1 or 2 மெஷர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஷோமில் கிரியேட் பண்ணுறது. இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்ஸ் கார்டில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இப்போ ஷோமி யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ சப் கேட்டகரி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் ஆட்டோமேட்டிக் எனேபிள் ஆகிடுச்சு. நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரீமப் கிடச்சிரும். இது பார்த்திங்க அப்படின்னா சப் கேட்டகரி வைஸாக இருக்குது. ஓகேங்களா? இந்த சப் கேட்டகரிஸ் எல்லாமே நான் ஒரு இதில் என்ன சொல்கிறது கேட்டகரி வைஸாக நம்ம குரூப் பண்ணி அதுவும் ஹைரார்க்கியில் எனக்கு காமிக்கணும் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கேட்டகரி எடுத்து மறுபடியும் நீங்கள் லேபிள்ஸை விட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாரி சரி இதில் விட்டீங்க கலர்ஸை விட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜின்னு கேட்டகரியில் இந்த ஃபோன்ஸ் மெஷின்ஸ் எல்லாமே செக்ரிகேட் ஆகி இதில் ஒரு ட்ரீமேப் ஆகும். சேர்ஸ் பார்த்தீங்க சேர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் அப்ளைன்சஸ் தனியாகவும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அப்ளைஸ் தனியாகவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் பண்ணி உங்களுக்கு அழகாக காமிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ட்ரீமேப் க்ரியேஷன். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைன். இந்த ட்ரீமேப் இருக்குது. ஓகேங்களா? இந்த ட்ரீமேப் வந்து நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷோமி யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி வந்துட்டு நம்ம மார்க்ஸ் கார்டு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் சப் கேட்டகரி எடுத்துகிட்டு டெக்ஸ்ட்டில் விட்டுக்கிறேன். ஓகேங்களா? சேல்ஸை எடுத்து என்ன பண்ணுறேன் சைஸில் விட்டுறேன். இப்போ நான் சேல்ஸ் எடுத்து சைஸில் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணால் உங்களுக்கு வந்து ட்ரீமேப் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ட்ரீமேப் இது வந்து வித்தவுட் யூஸிங் ஷோமி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப் கேட்டகரி ஒரு டைமென்ஷன் எடுத்து லேபிளில் விடுறோம். அதுக்கப்புறம் நம்ம மெஷர் எடுத்து சைஸில் விடுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இது கலர் பண்ணணும் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ கலருக்கு நீங்கள் சப் கேட்டகரி இப்போ ட்ராக் பண்ணி நீங்கள் கலர்ஸில் விட்டிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? ட்ரீமேப் கலர்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? இதை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேட்டகரி வைஸாக பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த கேட்டகரி எடுத்து நான் என்ன பண்ண போகிறோம் மறுபடியும் கலர்ஸில் விட போகிறேன். கலர்ஸில் விட்டிங்கன்னா முன்ன கிடச்ச அந்த ட்ரீமேப்பே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அழகாக கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்ம ட்ரீமேப் வந்து க்ரியேட் பண்ணலாம். இது வந்து ரெண்டு இல்லை. ஸோ ட்ரீமேப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எங்கே இதை யூஸ் பண்ணோம் அப்படின்றது நம்மளுக்கு நான் கான்செப்ட் வைஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிஷன். ஓகேங்களா? கம்பேரிஷன் வித் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ எந்த கேட்டகரிஸ் வந்து எவ்வளோ நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜியில் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது அதிகமான சேல்ஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷின் அக்சசரிஸ் காப்பியஸ் இது மாதிரி ஒரு ஹைரார்க்கி லெவலாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூஸை வந்து நம்மளுக்கு பிரித்து காட்டும். ஓகேங்களா? ஸோ இது உங்கள் லாஜிக் தகுந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல டேஷ்போர்ட் யூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.